மறுபடி வழக்காடி பார்த்ததில்ல. எந்த ஊர்? தஞ்சாவூர் வச்சுப்பா. கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். ஒன்றும் கிட்டவா சுற்றி பார்த்துட்டு வந்தேன். என்னை வந்து என்ன கேட்டேன்? இப்போ என்னாச்சு? வந்துட்டா வரலையா? ஏன் வரல? நீ வேற என்ன கேட்க வந்தீங்க? என்னை விட்டுட்டு யார் யார் வந்தது? நீ வரும்போது எப்படி வந்த? ஒத்தையும் வந்தையா, 2 பேர் வந்தியா? அப்போ நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லணும்ல. இப்போ நான் கூட்டிகிட்டு வந்து விட்டேன்னா இல்லையா? அதே மாதிரி இப்போ இருக்கிற பிரச்சனை தீரணுமா இல்லையா? போய் காலில் வந்துட்டப்போ. கருப்பசாமி, நான் தனியாக வந்தேன். தனியாகவே போயிடக்கூடாது. ஏதோ ஒரு பிரச்சனைனால 2 பேரும் பிரிஞ்சிருந்தோம். என்னடாமான? ஆமாம் இல்லை. அதனால் என்னை நல்லபடியாக சேர்த்து வைக்கணும். அப்படி தானே? என்கிட்ட மறைச்சி சொல்லி பழக்கம் எதுவும் கிடையாது. அப்படி தானே? பிரிஞ்சு இருந்துட்டோம், 2 பேர் ஒன்று சேரணும். ஏதோ தற்காலிகமாக பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு கேட்டது நீயா நானா? அப்போ சேர்த்து வச்சனா இல்லையா? அதை சொல்லணும்ல. அதனால் இப்போ இருக்கிற பிரச்சனை, வேலை பிரச்சனையும் ரெடி பண்ணி கொடுத்து போனதுனால இப்போ வேலை போயிடுச்சு. போச்சா போகலையா? அதனால் மறுபடியும் உனக்கு அதே வேலையை கருப்பசாமி உனக்கு நான் வாங்கி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். வர்ற வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு பாதத்தில் விழுகிற வரைக்கும் எனக்கு ஒரு மாலை, எனக்கு ஒரு பாட்டில், எனக்கு சுருட்டு வாங்கிட்டு வா. அடுத்த ஒரு 21 நாளில் நீ நினச்ச மாதிரி அதே வேலையை நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். சரியா? நீ வரும்போது கேட்டது இன்றைக்கி நான் முடிச்சு கொடுத்தேன். அப்போ வரும்போது எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கணும்ல. நான் வரும்போது என்கிட்ட கனி வாங்கிட்டு போனியா? அதைத்தான் நானும் சொன்னேன். அதனால் கருப்பசாமி, இப்போ ஒன்று சேர்த்து வைக்கலன்னு வந்து கேட்டிருப்பீல்ல. அப்போ சேர்த்து வச்சு எனக்கு சொல்லியிருக்கணும்லம்மானே. அதனால் கருப்பசாமி உனக்கு வந்து மறுபடியும் ஒரு மன்னிப்பு கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையும் கொடுத்து கருப்பை நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துட்றேன். கிட்டவா. உனக்கு அதே வேலை 21 நாள் உனக்கு நான் கொடுத்துட்றேன். போனதுனால வேலை போயிடுச்சு, அப்படி தானே? அதனால் இதை பாங்கா வச்சுக்க. இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி உனக்கு நான் கூட வந்து 21 நாளில் உனக்கு அதே வேலையை வாங்கி கொடுத்துட்றேன். எனக்கு வர்ற வெள்ளிக்கிழமைக்கு நான் சொன்னதை செஞ்சிரு. எனக்கு வந்து பட்டாசுக்கு லைசன்ஸ் இருந்து கேன்சல் ஆகி போச்சுப்பா. என்னடாமான? பல வருஷமாக வச்சுருந்தான். உட்கார் கீழே வச்சுருந்ததுனால ஒரு ஆஃபீஸர்னால் வந்து வீடுங்க கடையும் ஒன்றா இருக்கிறதுனால லைசன்ஸ் கேன்சல் ஆகி போச்சு. அதனால் கருப்பசாமி மறுபடியும் லைசன்ஸ் எனக்கு வாங்கி கொடுக்கணும். அப்படி தானே? உனக்கு நான் மறுபடியும் கருப்பசாமி உனக்கு லைசன்ஸ் நான் வாங்கி கொடுத்துட்றேன். எனக்கு வர்ற ஆடி அமாவாசைக்கு வான வேடிக்கை உன்னோட தான் இருக்கணும். அப்படி பண்ணிடுவியா? ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு லைசன்ஸு நான் வாங்கி கொடுத்துட்றேன். அதே லைசன்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன். அதே லைசன்ஸை உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். மகனுக்கு முன்னொன்று ஏற்படணும், லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி ஓடிட்டுருக்குது. அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி அதையும் நல்ல இடமா செட் பண்ணி கொடுத்து அதே லைசன்ஸ் வாங்கி கொடுத்து உனக்கு நல்லபடியாக வியாபாரம் பண்ணி கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. இப்போ உன்னோட எதிர்பார்ப்பு மாதிரி அதே லைசன்ஸ் கருப்பசாமி வர்ற ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே இன்னும் ஒரு 13 நாள் கழித்து போய் அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணு. அதுக்கு முன்னாடி எந்த முயற்சி எடுக்க வேணாம். இப்போ எந்த கேள்வி கேட்டாலும் பதில் கரெக்டாக வராது. வருதா? அதனால 13 நாளைக்கு எந்த பதிலும் நீ கேட்க வேணாம். 13 நாளைக்கு அப்புறம் நீ போய் பேசு. நீ போய் பேசணும் அப்படின்னா அவனுக்கு உண்டான லைசன்ஸுக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணி அதே போல் கருப்பசாமி பழைய லைசன்ஸ் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு தர கிட்டவா. அதுக்கு தான் அதுவும் ஏற்படுத்தி கொடுத்துட்றேன். சரியா? அதுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்றேன். அதே மாதிரி லைசன்ஸும் வாங்கி கொடுத்துட்றேன். வர ஆடி அமாவாசைக்கு உன்னோடது வான வேடிக்கை. என்னோடய திருவிழாவுக்கு 2 நாளைக்கு உன்னோட வான வேடிக்கையாக தான் இருக்கணும். அதே மாதிரி 2 நாள் நீ இங்கே வந்துடணும். சரியா? அதே போல் உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். எனக்கு வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு வந்து சரிப்பா, எனக்கு ஒரு 3 பாட்டில், எனக்கு 3 மாலை சுருட்டு கட்டாயமாக வரண்டாமானே. எனக்கு வரணுமே. அப்போ அதுக்கப்புறம் வர்ற வெள்ளிக்கிழமை வந்துடுறியா? வந்துரு. உனக்கு லைசன்ஸ் 2க்குமே ஒரு முடிவு பண்ணணும். அதனால் வந்துரு. உனக்கு சீக்கிரமாக ஆடி அமாவாசைக்குள்ளே ஃபைனல் பண்ணிடலான்னு என் சகோதரன் சொல்லிட்டான். இந்த கிட்டவா
உனக்கு 2 லைசன்ஸுக்கிட்ட உத்தரவு. வெள்ளிக்கிழமை வா, நானாக உனக்கு கூப்பிட்டு சொல்கிறேன். கிட்டவா. கருப்பசாமி என்னை தங்கியிருந்து பார்த்தும் கூட உனக்கு உத்தரவு இல்லாமல் நான் கருப்பசாமி மனசு கஷ்டத்தோடு நீ திரும்பி போனே இல்லை. அதனால தான் நான் கருப்பசாமி உனக்கு இப்போ கூப்பிட்டு கொடுத்துருக்கேன். இப்போ போய் நான் வழக்காடி பார்த்தேன். ஒரு ஆஃபீஸர்னால் வந்த பிரச்சனை தான் அதானே. அதனால் மீண்டும் அதே லைசன்ஸ் உனக்கு வாங்கி கொடுத்துட்டு கருப்பசாமி யாருன்னு உனக்கு நான் சொல்கிறேன். தவறாமல் அது வரைக்கும் என்னை வந்து பார்த்துட்டு போயிடும். வர்ற வெள்ளிக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்தேன்னா எனக்கு வந்து சொத்து பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குது. என்னடாமான ஓடுதா இல்லையா? அதனால் சொத்து பிரச்சனையும் கருப்பசாமி உனக்கு தீர்த்து கொடுத்து அதே மாதிரி என்னோடய மகனுக்கும் நல்லபடியாக திருமணத்தை முடிக்கணும். திருமணத்தை முடிக்கிறதுக்கு இன்னொரு 3 மாத காலம் நான் வழக்காடி பார்த்துட்டு உனக்கு ஒரு டைம் கொடுக்குறேன். சரியா? சொத்து பிரச்சனையும் அப்படித்தான். வர தை தீந்து மாசி மாதம் வர்றதுக்குள்ளே ஒரு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பார்ப்போம். ஒத்து வரல அப்படின்னா அடுத்த தை அப்படின்னா தை 30 முடியல. அப்புறம் பண்ணுறது சரி. வர ஆவணி 30 முடிகிறதுக்குள்ளே உனக்கு சொத்து பிரச்சனை தீர்த்தரலாம் அப்படின்னு கருப்பசாமி நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால் 2 கட்ட நடவடிக்கையில் உனக்கு பேச்சுவார்த்தையை முடிச்சிருவோம். சரியா? அதில் உள்ள பிரச்சனையை தீர்த்து கொடுத்து நான் கருப்பசாமி 4 பேருக்கு போல் மறுபடியும் அதே இடத்துல தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு தரவா. வர்ற பௌர்ணமிக்கு என்ன வந்து பார். சரி. கருப்பசாமி மறுபடி ஆதி ஒரு வெச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்தேனா? சரி சரிப்பா. மறுபடியும் போய் காலைல விழுந்துட்டு வாப்பா. உன் குடும்பத்தை போய் நான் பார்த்ததில் எனக்கு நல்லபடியாக திருமணத்துக்கு அப்புறம் தாண்டாமான தொழில் அமையும். சப்போர்ட் அப்படின்னு வந்து பார்த்தேன். நான் சப்போர்ட் பண்ணலாம். உன் தகப்பனுக்கு விருப்பம் இல்லை, தொழில் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. இருக்கா? இல்லை. அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணுவோம். திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணி அதுக்கப்புறம் சப்போர்ட்டான பிள்ளைய நானாக உனக்கு தேடி அமைச்சு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா சொந்தமாக ஒரு கம்பெனி வச்சுருவோம். அப்படி வச்சா போதுமில்ல? அதனால் இத்தனை நாளாக சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை. அதனால் அடிமை தொழில் இன்னும் ஒரு 5 மாத காலத்துக்கு போ. 5 மாதத்துக்குள்ளே நான் கருப்பசாமி தொலாவி உனக்கு நான் பிடிச்சிட்றேன். எனக்கு கார்த்திகை ஜோதிக்கு ஒரு 108 விளக்கு இங்கே வந்து ஏற்றிடும். சரியா? நீயும் வந்துடணும். அடுத்த கார்த்திகை வரும்போது இன்னொரு ஆளும் சேர்த்து கூட்டிகிட்டு வர மாதிரி நான் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? அதே போல் எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடணும். வர்ற வெள்ளிக்கிழமைக்கு என்ன வந்து பார். இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். தாயும் தகப்பன் எனக்கு நீ தான். எனக்கு தகப்பன் இருந்தும் பணம் இருந்தும் சப்போர்ட்டுக்கு ஒத்துக்கு வர மாட்டேனேன். தொழில் தனியாக செய்கிறதுக்கும் விருப்பம் இல்லை. அதனால் இப்போதைக்கு நீ தான் எனக்கு தாயும் தகப்பன். எனக்கு நல்லபடியாக திருமணத்தை முடித்து கொடுத்துடணும். அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக எனக்கு தொழிலும் அமைச்சு கொடுத்துறணும்னு சொல்லி தேய்ச்சி குளிச்சிடும். நான் இன்னையிலேருந்து உனக்கு கூட வந்துடுறேன். உனக்கு இடப்பிரச்சனை தீர்க்கணுமா? அந்த இடப்பிரச்சனை தீர்க்க வர்ற வெள்ளிக்கிழமைக்கு உனக்கு கூப்பிட்டு சொல்கிறேன். கிட்டவா. கருப்பசாமி மறுபடி கொடிவேறி வெறிச்சு. நான் கிட்டவா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்ததில் மருத்துவ செலவெல்லாம் ஓடி போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அதனால் எந்த மாற்றமும் என் கண்ணுக்கு தென்படலை. அதனால் கருப்பசாமி ஓடி போய் பார்த்தா டாக்டர் வந்து இப்போ கேன்சர்னு சொல்லிட்டான். அதானே? அதனால் இப்போ என்னால் சாப்பிட முடியல. அப்படி தானே மகனே? அப்படியே இல்லையா? அதனால் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு நாளைக்கு வருது. போய் காலைல வந்துட்டு ஓடு. சரிப்பா. இருக்கிற காலம் கொஞ்ச காலம் நிம்மதியாக சாப்பிட வச்சு 4 பேர்த்து போல் நான் வாழைக்காயெல்லாம் அறுக்க போயிட்டு இருந்தேன். என்ன வேலைக்கு போனேன்? வெட்ட போயிட்டு இருந்தான். அதனால் இப்போ வேலைக்கெல்லாம் போக முடியறதில்ல. அதனால் உனக்கு சாப்பிடவும் முடியறதில்ல. அதனால் இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்து உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். இருக்கிற காலத்துக்குள்ளே யாரையும் கஷ்டப்படுத்தாமல் கருப்பசாமி உன்னைய நல்லபடியாக வச்சுருந்தா போதுமில்ல? கிட்டவா. இதை குடி. இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. இதை நாளைக்கு பகுதி சாப்பிட்டு
பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லிடணும். கிட்டவா இருந்து பார்த்துட்டு போயிரு. இந்த பக்கவா ஊத்தர விட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரி சரி, அப்படியாப்பா, சரிப்பா. கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் கோயில் வழி போயிடுச்சு. குறி 1. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்தேன்னா, சுற்றி பார்த்ததில் எல்லா முயற்சியும் எடுத்தோம், எந்த முயற்சியும் பலன் கொடுக்கல. பில்டிங் கான்ட்ராக்ட் வேலை செஞ்சியா, அந்த வேலை கரெக்டாக கை கொடுத்துச்சா? இல்லை. அதனால் சரி இடம்தான் வாங்கி விற்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணால் அதுவும் பெருசாக எதுவும் என் கண்ணுக்கு தென்படலை. அப்படியே இல்லை இடமான? அப்படியே இல்லையா? போய் காலையில் விழுந்துட்டு ஓடு. சரி சரிப்பா, வர்ற வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வருவியா? வாங்கிட்டு வா. நீ நினச்சது போல் வர்ற பௌர்ணமியிலிருந்து உனக்கு நல்லபடியாக போகிற இடத்துல இல்லைங்காமல் இடத்த வாங்கி விற்கிறதுக்குண்டான ஏற்பாடும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தரேன். அதே போல் கருப்பசாமி உனக்கு கட்டட வேலையும் கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் விட வேணாம். உனக்கு வேலை தொலைவி வந்தால் நீ செய்வில்லை, நான் உனக்கு ஆலயம் அமைச்சு கொடுத்து வேலையும் உனக்கு கொடுக்குறேன். இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி உனக்கு படிப்படியாக உனக்கு மாற்றத்தை கொடுத்து அடுத்த பௌர்ணமியிலேருந்து உனக்கு நல்லாவே அமைச்சு கொடுத்துட்றேன். அது போக வர்ற ஆடி அமாவாசை வரைக்கும் எனக்கு மாலையம் பாட்டிலும் தவறாமல் கொண்டாந்து கொடுத்துரு. உனக்கு படிப்படியாக உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துட்றேன். இதை உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. இதை நாளை காலையில் பகுதி தேய்ச்சி குளிச்சுட்டு பகுதி சாப்பிட்ரு. இன்னையிலேருந்து எந்த இடம் போனாலும் அந்த இடம் கருப்பம் கூட வரம்போ.